ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தருண் சுந்தர் கிச்சன். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து வீடியோ போட வேணாம்னு நினச்சிருக்கேன். யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து என் கூட இந்த யூடியூப் என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா. மனசளவுலையும் நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரியே இருக்கும். இதில் வந்து நிறைய இருக்குங்க. யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்து இப்போ எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னும் இதில் வந்து பணம் வாங்கலை. வாங்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன். ஆனால் யூடியூப் வந்து நம்மளை சோதிக்குது. இது அவங்க சம்பாதிக்கக்கூடாதுன்னு யூடியூப் நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம சேனலில் எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியாது. இந்த யூடியூப்பால் எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். யூடியூப்பு அது பாட்டுக்கு இருக்குது. அதில் நம்ம வீடியோ போடுறதால என்னென்ன பிரச்சனைகள் வரும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்ல. இதில் என்னதெல்லாம் எனக்கு நடந்த கெட்டதை வந்து நான் சொல்கிறேன். ஒன்று, நம்ம உடல்நிலை பாதிக்கப்படும். ஏன்னா நம்ம வீடியோ போட்டுருவோம், போட்டுட்டு வியூஸ் போச்சா இல்லையா, என்னென்ன கமெண்ட் வந்ததுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு ஒய்யாமல் நம்ம ஃபோனையே வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம மேலே உள்ள நம்ம உடல் நலத்தில் வந்து அக்கறை குறையும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்கள நம்மளால் பார்த்துக்க முடியாது. என் பையனுக்கு, ரெண்டாவது பையனுக்கு வந்து இப்போது 2.5 வயசு ஆகுது. ஏன் இந்த யூடியூப்பால் தான் நான் என் பிள்ளையை கவனிக்கலையோ அப்படின்னு இப்போ தோணுது. ரெண்டாவது பையனுக்கு 2.5 வயசு ஆகுது. இன்னும் சரியாக பேச மாட்டேங்கிறான். அம்மா, அப்பா, அண்ணே அப்படிங்கிறதோட சரி, அந்த தொடர்ச்சியான வார்த்தைகள் வந்து இன்னும் அவனுக்கு வரலை. என் பையன், பெரிய பையன் பார்த்திங்கன்னா 1.5 வயசுலேயே 1.25 வயசுல நல்லா பேசுவான். எங்கள் அம்மா ஊரில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் இங்கே நாங்கள் தெருவில் குடியிருந்த தெருவிலலாம் நல்லா பழகுவான், எல்லார்ட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான். சின்னவன் வந்து கொஞ்சம் பேச்சு இன்னும் வரலை. எனக்கு அதே ஒரு பயம். இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே போய் அவனுக்கு என்ன தெரியும், இது என்னாலேயே சொல்கிறாங்க, ஒரு சில பிள்ளைகள் லேட்டாக தான் பேசும், அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு. எனக்கு ஒரு இது, நம்ம இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டதுனால தான் நம்ம பிள்ளையை சரியாக கவனிக்க முடியும், சரியாக பிள்ளைய பேச சொல்லி கொடுக்க முடியும்னு ஒன்று. ரெண்டாவது, என் உடல் சூழ்நிலையே எனக்கே என் முகமெல்லாம் உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லாமல் இதனால் யூடியூப்பால் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி, உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது, ஒரு பொருளாதார சூழ்நிலையை வந்து இதில் வந்து சரி செய்ய முடியலைங்க. 1.5 வருஷம் ஆச்சு. நான் எப்படி ஆரம்பித்தேன்னா, நான் என் ரெண்டாவது பையன் கை குழந்தையாக இருக்கும்போது யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். சரி, நம்ம பிள்ளைய வச்சுட்டு நம்ம வெளியில் வேலைக்கு எங்கேயும் போக முடியாது, நம்ம வீட்லேயே என்ன செய்யலான்னு பார்த்தேன். நம்ம அதிக லாபம் முதலீடு போடாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, யூடியூப் வந்து சரி நம்ம சமையல் வீட்டில் சமைக்கிறோம்ல, அதை எடுத்து போடலாம் அப்படின்னு. அதிக முதலீடு இல்லாதது இதுதான். நம்ம வீட்டில் வேலையும் பார்த்துக்கலாம், பிள்ளைகளையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் யூடியூப்பை வந்து ஆரம்பித்தேன். கடைசியில் இப்போ எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தலைவலி வந்து 1 வாரமாக தலைவலிங்க. நேற்று ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு வந்துட்டேன். நான் சரியாக சாப்பிடாம லோ ப்ரெஷர் ஆகி, பல்செல்லாம் லோவாகி, நம்மளை வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து அப்படியே தள்ளுது யூடியூப்பு. நம்ம மன அழுத்தமாக்கும். ஐயோ வீசு போலேன்னு. அது நிறைய பேர் கரெக்டாக கொண்டு போகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், மாமியார் இருப்பாங்க, பிள்ளைங்க, அக்கா, தங்கச்சி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி எந்த ஹெல்ப்பும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். எனக்கு நானே வீடியோ எடுத்து, நானே எடிட் பண்ணி, நானே போட்டு, எனக்கு வந்து தெரியும் உங்கள் வீட்டில் எங்கள் வீடியோவுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. நம்ம ஒரு ஆளை என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள். நிறைய பேர் குடும்பத்தோடு போடுறவங்களாம் இருக்காங்க. இந்த ஆடுகளி குடும்பம்லாம் பார்த்திங்களா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா காமெடி பண்ணுவேன். அவங்க குடும்பத்தோடு அப்படி போடுறாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் பாத்திர வியாபாரம் பார்க்குறோம், அவங்கள மாதிரி தான். அவங்க நல்லா அவங்க வீட்டுக்காரெலாம் ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல. ஒரு கை சேர்ந்தா ஓசை வருமா, ஒரு கை தட்டினா, 2 கை தட்டினா தானே ஓசை வரும். அது மாதிரி தான். சரி, நம்ம கொஞ்ச நாள் இதில் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் உடம்பையும் மனசையும்
கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். சுத்தமாக போட மாட்டேன்னு சொல்லலை, போடுறேன், அப்பப்போ போடுறேன். சரிங்களா? ஏன்னா 84,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களை வந்து ஏமாற்றக்கூடாதுல்ல. இப்போ நான் டெய்லி நிறைய போடுறேன்ல, அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு யூடியூப்லேருந்து கொஞ்சம் விலகி ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு பார்க்குறேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டா சும்மா தானே இருப்போம். உடம்பு சரியாகணும். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த தலை பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு, ஏற்கனவே சிடி ஸ்கேன்லாம் எடுத்திருந்தேன்ல, பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது. அது என்னன்னு தெரியல, முகமெல்லாம் பாருங்கள் வீங்கி போய், என் முகத்துக்கும் இது என் முகம் இல்லை, நார்மலாக முகமே இல்லை, எனக்கு இப்படி ஒட்டி போயிருக்கும் கண்ணமெல்லாம். அப்படியே வீங்கி போய் ரவுண்டாக இருக்கா. அது என்ன நீர் பிரச்சனையா, வேறு எதுவும் தலையில் பிரச்சனையான்னு தெரியல. ஒருவேளை ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தலைவலிக்குமோ அப்படின்னும் தோணுது. சரி, நம்ம ஒய்யாமல் இப்படித்தாங்க யூடியூப்பில் வியூஸ் போச்சா, கமெண்ட் வந்திருக்குமா, நிறைய வியூஸ் போயிருக்குமா, இப்படியே தோணும். நம்மளை வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே யூடியூப் கொண்டு போயிடும். அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருப்போம் கொஞ்ச நாள். நான் சுத்தமாக போட மாட்டேன்னு சொல்லலை, ஒரு 2 நாளைக்கு ஒருக்க, ஒரு 3 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி போடுறேன். டெய்லி போட்டாலும் அப்படித்தாங்க போகுது. மாதம் இந்த யூடியூப்காக 350 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறேன். 359 ரூபா. வோடாஃபோன் சிம்மு தான். 160 ரூபா வந்துடும் இது ரீசார்ஜ் பண்ணி. மாதம் 100 ரூபா கூட வராதுங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் வீடியோ போட்டு இப்போ தான் அந்த வாங்குகிற டயத்துக்கிட்ட வரவும் ரொம்ப வியூஸை குறைச்சி விட்றாங்க. எனக்கும் ரொம்ப அதில் உள்ள ஆழ்ந்த இதுக்குள்ளேயே கொண்டுட்டு போகிற மாதிரியே இருக்குது. நம்மளை ஒரு பைத்தியமாக்குற மாதிரி இருக்குது. நல்லா போடுற சேனல் இருக்குது, போகிறாங்க. சமையல் பண்ணி போட்டாலும் போக மாட்டேங்குது, அதுக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பேசி போட்டாலும் 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, அப்புறம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டங்க. என் பிள்ளைகளையும் கவனிக்க முடில, என்னையும் நானே கவனிச்சுக்கிற முடில, என் வீட்டில் உள்ளவங்களையும் கவனிச்சுக்கிற முடில. அதனால் சரி, கொஞ்சம் குடும்பம் தானே முக்கியம். நான் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு ஏதாவது வேலைக்கு ஒரு 10 மணிலேருந்து பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே ஒரு 3-4 மணிக்குள்ளே வந்துடுற மாதிரி எந்த வேலையாக இருந்தால் என்னங்க, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தப்பான வழியில் போகக்கூடாது. மற்ற எல்லா வேலையும் நல்ல வேலை தான். எந்த வேலையும் கேவலமான வேலை கிடையாது. அதான் ஏதாவது பார்ப்போம், ஏதாவது வேலைக்கு விசாரித்து பிள்ளைங்க. நான் வீடியோ போட்டுட்டும் வேலைக்கு போகிறேன், இல்லை என்ன வேலைக்கு போகிறதுன்னு யோசிச்சுட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். வேலைக்கு போனாலும் நான் அப்பப்போ வீடியோ போடுறேன். இப்போது கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். இதுலேருந்து என்னால் முடியலை. முதல்ல உடம்பு தான் முக்கியம், குடும்பம் முக்கியம். இதுலேருந்து கொஞ்சம் விலகி இருப்போன்னு பார்க்குறேன். சரிங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் வரேன் வீடியோவோட. சரிங்களா? கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.